குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் பிள்ளைகள். ரைட், மிச்சாகல காலையில அதான் வெயிட் பண்றேன்னா 2 மினிட்ஸ்ல ஜாயின் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சகல காலையில 6 7 பிள்ளைகள் உங்களோட நேம்ல இருக்க பிள்ளைகள் உங்களோட ஸ்கிரீன்ல உங்களோட பேர் இருக்கணும். இது யாரோ ஒரு ஜெட் என்ற பேர்ல இருக்கிறீங்க. யார் இது ஜெட்? உங்களோட பேரோட இருங்க பிள்ளைகள். தயவாக ஒரு இதுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உங்களோட குரூப்ல நீங்க பேர் போட்டுட்டீங்களா இருக்கா செக் பண்ணுங்க. குரூப்ல பேர் அனுப்பாத பிள்ளைகள் இருக்க குரூப்ல பேர் அனுப்பிட்டு ஜாயின் பண்ணுங்க. அஸ்னி ஜெட் நிக்கிறது சார் டீச்சர். விலங்கலையா? ஜெட் நிக்கிறது டீச்சர், அது வந்து ஐவின் சார் டீச்சர். ரைட், ஓகே ஓகே, ரைட். மட்டாக்கள் பிள்ளைகள் நீங்க குரூப்ல ஒருக்கா பெயர் போடுன்னு சொன்னா ஒருக்கா போட்டுட்டு பிள்ளைகள் இதுல ஜாயின் பண்ணுங்க. ஒருக்கா மிஸ் பார்த்து கொண்டு இருக்கேன் எத்தனை பேர் ரெண்டு எண்றதுக்கு கவுண்ட் பண்றதுக்கா. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். 1 2 3 4 5 6. ஹரிஷிகா நீங்க உங்களோட நேம் நான் இதுல எழுதி ரெஜிஸ்டர் பண்ணலையம்மா. நீங்க நியூ அட்மிஷனா ஹரிஷிகா? ஓ மிஸ். ரைட், நீங்க இண்டிகா ஜாயின் பண்ண போறீங்க? இல்ல, ரெண்டு கிளாஸ் வந்தீங்களா? அப்ப நான் மார்க் பண்ணும்போது நீங்க பேர் சொல்லலையே. போட்டிருக்காங்க. ஹரிஷிகாவா? இல்லையே. ஹரிஷிகாட நேம் நான் கிரேட் 8ல நான் போட்டில்ல. போட்டிருக்கணும். டீச்சருக்கு நான் பேரு அனுப்பியிருக்கேன். டீச்சர் உங்களுக்கு பேர் அனுப்பியிருக்காங்களா? இல்ல நான் எவ்ரி கிளாஸ் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதும் நான் ரெஜிஸ்டர் மார்க் பண்ணுறேன் நான் தானே. அப்ப அந்த டைம்ல உங்களோட பேர் நான் மிஸ் பண்ணிட்டேனே. எத்தனை கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணினீங்க மிஸ்ட கிளாஸ்? ரெண்டு கிளாஸ். ஓகே, அப்ப நீங்க 19 24 நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்களா?
ஓ மிஸ். ஓகே, பிள்ளைகள் வீடியோ ஆன் பண்ணிடலாமா? பேரண்ட்ஸுக்கு ஸ்கிரீன்ல இருக்காட்டி பரவாயில்ல, பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கிரீனுக்குள்ள வாங்க. பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கிரீனுக்குள்ள வாங்க, பேரண்ட்ஸ் வெளியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ரைட், எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. ரைட், ஓகே. பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ ஜாயின் பண்ணதுக்கு. இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸோட பேசலாம்னு பாக்குறேன். எங்கட பேரண்ட்ஸோட இன்னைக்கு நான் பேசணும்னு விரும்பினதுக்கு முக்கிய காரணம், எங்கட குரூப்ல வந்து ஒரு 26 பேருக்கிட்ட இருக்கிறாங்க குரூப்ல. ஆனா ஜாயின் பண்ணுற பிள்ளைகள் வந்து எனக்கு எவ்ரி கிளாஸ் ஜாயின் பண்ணுற பிள்ளைகள் எனக்கு ஒரு 13 பிள்ளைகள் மாதிரி தான் என்னுடைய கிளாஸ்ல ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணினாலும் சேர்ந்து வாரவங்க 23 பிள்ளைகள் என்னுடைய ரெஜிஸ்டர்ல மார்க் பண்ணி இருக்கிறேன். அதுல நான் உங்களுக்கு அனுப்பி இருந்தேன். சில பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்றதே இல்லை. ஸோ அவங்களோட நிலைமை என்னன்னு அறியறதுக்கும் மற்றது பிள்ளைகள் கிளாஸுகள் எப்படி பிள்ளைகள் செய்யறாங்கன்றதையும் அறிந்து கொள்றதுதான் நான் இன்னைக்கு கூடுதலா பேரண்ட்ஸ இன்வைட் பண்ணியிருந்தேன். மற்றது இப்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதாக சில பேருக்கு அந்த லீவ் ஆகுறது தெரியுது இல்லையோ தெரியல. ஸோ அதனாலதான் பிள்ளைகள் உங்களோட பேரை குரூப்ல போட சொன்ன நான். ஸோ ஜாயின் பண்ற பிள்ளைகள் நீங்க பேர் போடலைன்னு சொன்னா மிஸ் வந்து உங்களை ரிமூவ் பண்ணிட்டாலும் பிறகு நீங்க யோசிக்க கூடாது. என்னன்னா சில பேருக்கு அதுல இருந்து எப்படி ரிமூவ் ஆகுறதுன்னு தெரியாம இருக்கலாம். ஸோ அதை நாங்க ஐடென்டிஃபை பண்றது தான் நான் உங்களை குரூப்ல நேம் போட சொன்னோம். ஸோ கிளாஸ்ல நீங்க தொடர்ச்சியா ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்னையும் சாரையும் தவிர்த்து 9 பேர் இருக்கிறீங்க, சரியா? அப்போ 13 பேர் எனக்கு தொடர்ச்சியா வாரீங்க, 13 14 பேர் தொடர்ச்சியா வாரீங்க. ஸோ நீங்க யாரும் இதுல ஜாயின் பண்ணுற ஆக்கள் பிள்ளைகள் கிளாஸ்ல இருக்கிறார்கள் குரூப்ல உங்களோட பேரை போட ஃபர்ஸ்ட் மறக்காதீங்க, சரியா? ரைட், ஓகே. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட வரேன். பேரண்ட்ஸ் நீங்க ஸ்கிரீனுக்குள்ள வராட்டிங்க பரவாயில்ல. உங்களோட பிள்ளைகள் எப்படி கிரேட் 8 ஐசிடி எப்படி செய்யணும், ஐசிடி பாடம் பிள்ளைகள் வீடுகள்ல படிக்கணுமா? இது வந்து நான் கேட்கறதுக்கான நான் தமிழையும் இங்கிலீஷையும் பரலலா கொண்டு போறேன். ஆனா நான் இங்கிலீஷ்ல தான் பிள்ளைகளுக்கு நோட்ஸ் வழங்கப்படுத்துறேன், நோட்ஸ் போடுறேன். பட் தமிழ்ல விளங்கப்படுத்துறேன். தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு பாடம் விளங்குதா? பேரண்ட்ஸ் உங்களுடைய ஒப்பீனியனை கேட்க விரும்புறேன். இங்கிலீஷ் பிள்ளைகளுக்கு நான் விளங்கப்படுத்துறதுனால நோட்ஸ் அப்படியே போகுது. தமிழ் பிள்ளைகளுக்கு நான் மாத்தி அவங்களுக்கு நோட்ஸுகள் சொல்லுறேன். கொஞ்சம் எங்களுக்கு டிலே ஆகுது, 2 பேரையும் நான் கவர் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ வாட் யூ திங்க் பேரண்ட்ஸ்? உங்களோட ஒப்பீனியனை நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க பேசின பிறகு ஜனா சாரும் உங்களோட பேசுவார். ஏதாவது சார் பேச முடிஞ்சா பேசுங்க. பேரண்ட்ஸ் உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட 2 பிள்ளைகளை மீடியம் 2ஐயும் நான் சேர்த்து எடுக்கிறதுனால பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்ஸ் இருக்குதா? ஏன்னா பிள்ளைகள் எஸ் மிஸ் விளங்குது மிஸ்ன்னு சொல்லுறாங்க. பட் வீட்டுல உங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைகள் என்ன விதத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு. நான் வந்து இந்த ஐவிங்ல வந்து 5 கிளாஸுக்கு நான் படிப்பிக்கிறேன். நான் மோஸ்ட்லி பார்த்தது பிள்ளைகள் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் பேரண்ட்ஸ் அவங்கள ஊக்கப்படுத்துறத நான் கவனிக்கிறேன். ஊக்கப்படுத்துறது இல்ல, மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் ஊக்கப்படுத்துறாங்கல்ல. உங்களை மாதிரி ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் பிள்ளைகளை ஒழுங்குக்கு கொண்டு வராங்க, ஒழுங்கா வச்சிருக்கிறாங்க. ஸோ மற்ற பேரண்ட்ஸை குறிச்சு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நான் 5 கிளாஸ் எடுக்கிறதுனால தான் உங்களோட நான் பேசுறேன். பேரண்ட்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பிள்ளைகளுக்கு இந்த வகுப்பு பிரயோசனமா இருக்குதா? மிஸ்ஸிட பாடம் பிள்ளைகளுக்கு விளங்குதா? நீங்க இந்த நேரத்தை பிள்ளைகள் ஒதுக்குறதுக்கு பிள்ளைகள் விரும்புறாங்களா? சில பேர் இதுக்குள்ளேயே இருக்கிறீங்க, அம்மா சொல்றது கேட்கறது இல்ல. அம்மா சொல்றது கேட்காதாக்களும் இதுக்குள்ள இருக்கிறீங்க. பேரண்ட்ஸ் என்னோட தனியா பேசுறாங்க. சில பேரை கிளாஸ்ல நான் உருக்கியும் இருக்கிறேன், கிளாஸ்ல இருக்க வேணுமான்னு சொல்லி. சோ இனி நீங்க பேபிஸ் இல்ல பிள்ளைகள். சோ நீங்களாம் விரும்பி கிளாஸுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பிரயோசனம்.
சோ பேரண்ட்ஸ் நீங்க இப்போ பேசலாம் உங்களோட பிள்ளைகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த பாடத்துக்கு, எப்படி பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுறாங்க, புரியுதா பிள்ளைகளுக்கு? இப்போ பேசலாம். அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ எஸ் அஸ்னீதா அஸ்னிட அம்மா. அம்மா பேச. எஸ். ஓகே டீச்சர், நல்லா கொண்டு போறீங்க, நல்லா இருக்குது. நானும் பக்கத்துல இருந்து எல்லாமே பார்த்து கொண்டு இருப்பேன். உண்மையிலே அவரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி படிக்கிறாரு. என்ன தெரியல, 8ஆம் ஐசிடி கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்றாரு அந்த கணக்கோட போறதால. அதுல நீங்க இங்கிலீஷோட கொண்டு போறது எங்களுக்கு நல்ல மாதிரி படுது. ஏன்னா இப்ப வந்து ஐசிடின்றது இங்கிலீஷ் தான், நாங்க தமிழால படிக்கிறது கொஞ்சம் வேஸ்ட் மாதிரி எனக்கு என்ன தோணுது. ஆனா நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போறது சான்ஸ் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கிடைச்சது டீச்சர். நீங்க அதால நீங்க எல்லாமே ஒழுங்கா அழகா கொண்டு போறீங்க. அதே போல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நல்ல தெளிவாவும் இருக்குது டீச்சர். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு ஒரு ஒன்றுமே இல்ல. ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. மட்டாக்கர். மட்டாக்கர் என்னுடைய கார்த்திகேயனுடைய அம்மாட்ட இருந்து எனக்கு ஃபீட்பேக் வேணும். ஏன்னா கார்த்திகேயன் தான் எங்களோட கிளாஸ்ல கொஞ்சம் அடி போட வேண்டிய ஆள். ரைட். கார்த்திகேயன் அம்மா பிறகு பேசலாம். மட்டாக்கள் பேசுங்க. மட்டா அம்மாக்கள் பேசலாம். நான் வியனிஷாட அம்மா டீச்சர். வியானிஷாட அம்மா. ரைட். நீங்க நல்லா கொண்டு போறீங்க, நல்லா இருக்கு. இப்படியே கண்டினியூ பண்ணினா நல்லா இருக்குது. அவ இன்ட்ரெஸ்டா படிக்கிறா. ரைட். எல்லாம் விளங்குது அவாக்கு. நீங்க சொல்றது எல்லாம் நல்ல 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 டீச்சிங் மெத்தட செய்யறீங்க, நல்லா இருக்குது. இப்படியே கொண்டு போனா நல்லா. தேங்க்யூ டீச்சர். ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே. ரைட். பிள்ளைகள் எதுவும் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணினா சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க பேசினா தான் உங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போலாம். ரைட். சுலக்ஷன் அம்மா. மேடம், உங்களுக்கு தெரியும் சுலக்ஷன் உங்களுக்கு வந்து ஸ்கூலால இந்த பாடம் நடக்கிறதும் இல்ல, பேப்பர் கொடுக்கறதும் இல்ல. அவங்களுக்கு ரிப்போர்ட்கெல்லாம் இந்த மார்க் கேட்கவே மாட்டாங்க. எப்படியுமே பாடம் நடக்குது இல்ல தானே மேடம்? எங்களுக்கு சரியான விருப்பம் ஸ்டார்ட்ல இருந்து உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு சின்ன உதவி என்னன்னு கேட்டா மேடம், மத்தவங்க செய்யற பேப்பர் சரி எங்களுக்கு அனுப்பேன்டா, இவரு அதை செஞ்சுட்டு உங்களுக்கு அனுப்பி விடுவார் தானே மேடம்? ஓகே ஓகே ஓகே. நான் தமிழ் மீடியம் அது மட்டும் அந்த இங்கிலீஷ் மீடியம் பேசுறீங்க மேடம்? இங்கிலீஷ் மீடியமா உங்களுக்கு தேவை? சுலக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் தானே மேடம் படிக்கிறாரு? ரைட். ஓகே. நான் என்ன இந்த மாசம் இந்த வீக் முடிய அடுத்த வீக் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு பிறகு நான் பேப்பர்ஸ் தான் செய்வேன் பிள்ளைகளுக்கு. அடுத்த வீக்குக்கு பிறகு அப்ப பிரச்சனை இல்லை. நான் வந்து மாடல் பேப்பர்ஸும் டேர்ம் பேப்பர்ஸும் கொண்டு போவேன். அதனால நீங்க யோசிக்க தேவையில்லை. எனக்கு தமிழ் பேப்பர்ஸ் தான் கொஞ்சம் இல்லை. நான் அது சாரோட பேசி நான் உங்களுக்கு தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுவேன். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு பயமே இல்லை. நான் வந்து மாடல்ஸ் பேப்பர்ஸும் வச்சிருக்கேன், டேர்ம் பேப்பர்ஸும் வச்சிருக்கேன். ஸோ இன்னும் 2 வீக்ஸ்ல நான் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு இந்த ஐசிடில உள்ள மார்க்ஸ் எப்படி போறாங்க, வீட்டுல படிக்கிறாரு, நீங்க படிப்பிக்கிறது இன்ட்ரெஸ்ட் தான் மேடம். ஆனா அவர் பேப்பர் எப்படி செய்வாருங்கிறது தெரியாம இருக்குது. ரைட். ஓகே ஓகே. நான் இன்னும் 2 வீக்ஸ்ல நான் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி மேடம். ஓகே மேடம். ரைட். ஓகே. மட்டாக எனக்கு இன்னைக்கு எல்லாரும் பேசணும். இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்காட்டியும் பரவாயில்ல, இன்னைக்கு பேசணும் அம்மாக்கள். எனக்கு 5 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, கிளாஸ்ல 5 பேர் இருந்தாலும் பரவாயில்ல. 5 பேரும் எனக்கு கிரெடிட் பண்ணணும், கிரெடிட் எடுக்கணும். சோ எனக்கு அதுதான் விருப்பம். சும்மா என்னது பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்கல்ல, பார்க்க கவலையா இருக்கு. 2 கிழமை பிள்ளைகள் வர்றாங்க, பிறகு 3வது கிழமை தான் பிள்ளை வராங்க, நோட்ஸ் இல்லாம வராங்க. சில பேருக்கு மிஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதும் அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. அப்படியா மிஸ்ன்னு கேக்குறாங்க. சோ இப்படி போனா எப்படி பிள்ளைங்க படிக்கிறேன்னு தெரியல. சோ பேரண்ட்ஸ் நீங்க பேசினாதான், நீங்க பேசிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு கான்பிடென்ட் உங்களோட பிள்ளைகள் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ரைட். சிவானுகாட அம்மா மியூட் பண்ணினீங்க போல. டீச்சர் சிவானுகா ஓகே மிஸ், எனக்கு எல்லாம் விளங்குது. ஓகே மிஸ். படிக்கிறாவா? ஹலோ. எஸ் எஸ் படிக்கிறா மிஸ். படிக்கிறா. உடனே நோட்ஸ் எழுதி போட்டுடுவா உங்களுக்கு. ஆமாம். சிவானுகா மட்டும்தான் ஒவ்வொரு கிளாஸ் முடியாம அனுப்புவா. டெய்லி அனுப்புற பிள்ளை சிவானுகா தான். ரைட். ஓகே மிஸ். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. மிச்சாக்கள் பிள்ளைகள் அம்மாக்கள் பேசாட்டிக்கு சொல்லுங்க. நீங்க என்ன கதைக்கலாமா, பேசுங்க. அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கா மிஸ்.
Excuse me, teacher. ஜேசன் ஆஞ்சலோ ஏன் கிளாஸ் 2 கிளாஸ் வர இல்ல அவர்? ஏன் என்ன teacher? ஜேசன் ஜேசன் 2 கிளாஸ் வர இல்லையா பண்ணே? இங்கிலீஷ் கிளாஸுக்கும் வரையில இங்கேயும் வரையில ஐடியும் ICT நான் joint ஆகணும் teacher கடைசி class. கடைசி கிளாஸ் முதல் கிளாஸ் 1 மினிட். ஜெய்சன் இப்ப அந்த சர்ச்ல சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கல டீச்சர் பின்னர் 5 மணிக்கு தனக்கான சர்வீஸ். அதுகளுக்கு போனா கொஞ்சம் ஜாயிண்ட் ஆக கஷ்டமா இருக்கும். எல்லாரும் போவோம் தானே. ரைட் ஓகே. சரி. மற்றும் டீச்சர் அந்த ICT வந்து ஸ்கூல்ல இவங்க வெஸ்லி காலேஜ்ல ஒரு சிங்கள சார் ஒரு ஆள் தான் தனி இங்கிலீஷாலேயே தான் விளங்கப்படுத்துறது. அப்ப நீங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் விளங்கப்படுத்துறது அவருக்கு கொஞ்சம் விளங்குது, நல்லா இருக்கு. கொப்பில நோட்ஸ் எல்லாம் எழுதி செய்யறார். அப்ப நல்ல மண்டு தான் அவர் சொல்றாரு. அப்ப தொடர்ந்து உங்களுடைய அப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல போறதுக்கு உதவியா இருக்கும் டீச்சர். தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ. നമ്മുടെ സ്വസ്തിജൻ கார்த்திகேயன் அம்மாக்கள் கதைகள் அம்மா அப்பா யாருன்னா நான் கார்த்திகேயன் அம்மா கதைக்கிறேன் டீச்சர். அவர் கொஞ்சம் குழப்படிதான் டீச்சர். அவர் படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். கொஞ்சம் குழப்படிதான் டீச்சர். இனி என்னது கம்ப்யூட்டருக்குனால பிறம்பு வரும் கார்த்திகேயனுக்கு. ஆனா கார்த்திகேயன் விளங்குதா? அம்மா சொல்றது கேட்க வேணும். என்ன இப்ப நான் கணக்கெல்லாம் செய்யறேன். கணக்கு செய்யற நீங்க கட்டிக்கார, நீங்க கணக்கு செஞ்செல்லாம் அனுப்புறீங்க. நீங்க கிளாஸ்ல இருக்கத்தான் பஞ்சியா இருக்கு போல. அப்படியா? போன கிளாஸ் மிஸ் ஜாயிண்டா கட் பண்ணி கொண்டு வருது. அதுதான் ஜாயிண்ட் ஆகும் போன கிளாஸ். சரி, அப்ப இனிமே கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்க தொடர்ச்சியா? ஓகே, வெரி குட். ரைட், ஓகே. ஹரிஷிகா ஷானுஷன் டீச்சர் நான் சரஸ்வதி அம்மா கிடைக்கேன் டீச்சர். எஸ் ஷானுஷன் டீச்சர். லேசா விளங்கிக்க டீச்சர். நல்லாவே விளங்குது டீச்சர். அவர் தனியாவே செய்ய விடுவேன் டீச்சர். தனியா எல்லாம் செஞ்சு எதையும் காட்டுவா உங்களுக்கு அனுப்புறதுக்கு முதலையும். தொடர்ந்து கிளாஸே கட் பண்ண மாட்டா டீச்சர். தொடர்ந்து கிளாஸ்க்கு போகத்தான் வாழத்தான் டீச்சர் பாப்பாவு. சிக்னல் ப்ராப்ளம் இருந்தாலும் ரொம்ப டைப் பண்ணுவாங்க டீச்சர். ரைட். சில பிள்ளைகள் இருக்கிறாங்கம்மா, அந்த ஷானுஷன் மாதிரி சில பேர் இருக்கி. நான் இப்ப இதுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு சில பிள்ளைகள் விரும்பி தாங்களா செய்யறதை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க தாங்களா விரும்பி கிளாஸ்ல இருக்கிறது பார்த்திருக்கிறேன். இச்சாக ஓகே. தேங்க்யூ. சிவஸ்ரீஜனா சொல்லுங்க. டீச்சர் கிரேட் 6ல இருந்து அவங்கள்ட்ட தான் டீச்சர் படிக்கிறாரு. நானும் சொல்றதுக்கு இல்லை டீச்சர். அவர் நல்லா செய்யறாரு டீச்சர். அடுத்தது டெய்லி செய்ததை போடணுங்கிறது அவருக்கு தெரியுமா இருக்குல்ல. எல்லாத்தையும் நான் போட சொல்லியிருக்கேன். டைமுக்கு ஜாயின் பண்ணுறாரு இல்ல சிவஸ்ரீஜன்? டைமுக்கு ஜாயின் பண்ணுறாரு இல்லையே, கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணுறாரு. டீச்சர் டைமுக்கு ஜாயின் பண்ணிடுவார் டீச்சர். அது ஹாட்ஸ்பாட் மூலமா ஜாயின் பண்ணாலும் சில நேரம் ஏதாவது பிரச்சனை இருக்கும் டீச்சர். அதுதான் வேற அவங்களுக்கு சிக்னல் பிரச்சனை இருக்குதா? இடைக்குள்ள சில நேரம் அவர்கள் என்னது விலகிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுவார். சிக்னல் பிரச்சனையா அவங்களோட பக்கம்? அப்படி இருக்கு டீச்சர். நாங்க ஹச்சினால கொஞ்சம் கரைச்சலா சரி ஓகே. மற்றபடி செய்யறாரு டீச்சர். இந்த கொஞ்சம் லெஃப்ட் உடஞ்சிருக்கு டீச்சர். அதனால அவருக்கு கரெக்டா செய்யறாம இருக்குது. விளங்கலாமா? என்னாச்சு? லெஃப்ட் ரிப்பேரிங்ல இருக்கு டீச்சர். அதனால நீங்க சொல்லி கொடுத்து கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம இருக்கு டீச்சர். ரைட். லெஃப்ட்ல ரிப்பேர். ரைட் ஓகே. சரியா. அடுத்து வீடியோ ஆன் பண்ண கொஞ்சம் பஞ்சு டீச்சர் அவரு. அதுதான் வீடியோ ஆன் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்றேன் நான். எவ்ரி கிளாஸ்ல ஸ்வஸ்டிஜனை ஞாபகப்படுத்தணும். ஸ்வஸ்டிஜன் வீடியோ ஆன் பண்ணுங்க இருக்கிறீங்களான்னு கேட்ட அப்புறம்தான் ஆன் பண்ணுவார். மற்றபடி டீச்சர் நான் சும்மா இப்ப கேட்டேன் எப்படி ஐடிங்க நான் தெரிஞ்ச டீச்சர். ஆனா அவர் சொல்றாரு ஈஸி அம்மா அப்படிங்கிறாரு. உங்கள்கிட்ட படிக்கிறதுனால வேற ஒண்ணும் இல்லை டீச்சர். உங்களுக்கு கிரேட் 6ல இருந்து உங்கள்கிட்ட தான் டீச்சர் படிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும்.
ஆமா சரி சரி ஓகேம்மா தேங்க்யூ. ஓகே அப்போ பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல பிள்ளைங்க இருக்காங்கன்னு நம்புறேன். இப்போ 9 பேர் தான் நாங்க இதுல இருக்கிறோம் போல. ரைட் இன்ஃபார்ம் பண்ணாதாக்கள் என்ன செய்வோம் மட்டும் பார்ப்போம். சார் ஏதாவது நீங்க பேச விரும்பினா பேசலாம். சாரும் இருக்கிறார் பேரண்ட்ஸ். சார் பேச முடிஞ்சா நீங்களாம் பேசலாம். ஜனா சார் வணக்கம் மிஸ். நான் இருக்கிறேன். ஆனா கதை கேட்க சில நேரம் வேற சவுண்டுகள் வேற. நான் ஒரு வழியில நிக்கிறேன். ரைட் விளங்குமான்னு நினைக்கிறேன். கதைக்கிற விளங்குதே. ஆமா ஆமாம் சார் கிளியரா. ஓகே ஓகே. சந்தோஷமா இருக்குது 10 பேர் இருந்தாலும். நான் நினைக்கிறேன் மிஸ் 3-4 பேர் வகுப்புக்கு வரையிலும் மீட்டிங்கு வரையில அப்படியா? ஆம் சார் ஒரு ஆள் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. வேற நவிதன் வந்து அம்மாவும் அப்பாவும் வெளியில அதனால ஜாயின் பண்ண முடியலன்னு. மட்டாக்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஓகே நான் நினைக்கிறேன் என்னுடைய பதிவேடின்படி ஒரு 14-15 பேர் ஃபாலோ பண்ணினோம். மற்றாக்கள் மீட்டிங்கு வரையில தெரியல. அப்ப இந்த வகுப்புக்கு வரைய கதைங்களேன் நிறையோட. மற்றது 2 மீடியாவும் கொண்டு போறது பேரண்ட்ஸுக்கு ஓகே மாதிரி தானே இருக்கு மிஸ்? ஆம் சார் ரெண்டும் ஓகே அப்படின்னு தான் சொல்லுறாங்க. பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் ஓரளவுக்கு பாருங்க முடிஞ்சா உங்களுக்கு கஷ்டம் வந்தா முடிஞ்செல்லாம் கொஞ்சம் நோட்ஸ்களையும் வாட்ஸ்அப் நீங்க அதுக்கு வகுப்புல சொல்லாம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு அவையில் எழுதுறதை இருக்கா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணீங்களா? நான் ஓகே 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 இப்போ நேர சொல்ல இல்லாட்டிலும் வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டா மிஸ் முக்கியமானது எழுதலாம். இல்ல அந்த புக்கில இருக்கല്ലോ அவை இந்த புக்கில அத ஹைலைட் பண்ணி அவைய படிக்க சொல்லி கொண்டு வந்தாலும் சரி. பரலலா நோட்ஸும் கொடுக்குறேன் சார். பரலலா கிளாஸ்லயே இப்ப எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு தமிழ்ல கொடுக்குறேன். அவங்களோட புக்ல இருக்கு தானே. அப்ப அதையே அவங்க நோட் பண்ணுவாங்க. பிரச்சனை இல்ல. சரி சரியா எனக்கு ஓகே மிஸ் நீங்க அப்படியே கொண்டு போங்க பிரச்சனை. தமிழ் பிள்ளைகளுக்கு சார் எனக்கு பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா? தமிழ் மீடியம் பேப்பர். ஓ நான் எடுத்து அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. சரி சரி ஓகே சார். 2 செட் எல்லாம் 3 செட் அனுப்பி விடுறேன்னா. ஓகே சார் ஓகே. ஃபர்ஸ்ட் டர்ம் பேப்பர் தானே இப்ப இது? ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் டர்ம் பேப்பர் இல்லாட்டி மாடல் பேப்பர்ஸும் இருந்தா அனுப்பி விடுறேன். சரி சரி ஓகே சார். ஓகே பேரண்ட்ஸுக்கு வந்து மேல எனக்கு கொஞ்சம் நேர சிக்கல். அதெல்லாம் இதை விட இன்னும் நான் நிறைய மிஸ்ஸோட கோஆர்டினேட் பண்ணி வடிவா செய்வேன். இப்போதைக்கு படியுங்கோ. மிஸ்ஸுக்கு தெரியும் என்னோட தொடர்பு உறவுல சிக்கல்னு. அப்ப பேரண்ட்ஸ் மிஸ்ஸை லிங்க் போட்டு ஒழுங்குபடுத்தி வீடியோ ரெக்கார்டிங் போட்டு செய்யறதால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. அப்ப அந்த வாய்ப்பை பேரண்ட்ஸ் சரியா பயன்படுத்தி வகுப்புக்கு ஒழுங்கா பிள்ளைகளை அனுப்பி நீங்கள் டீச்சர் இங்கிலீஷ் ICT எல்லாம் திறமையா படிப்பிப்பா. அப்ப பேரண்ட்ஸ் அதை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இன்னும் எப்படி வடிவா செய்யலாம்ன்றதை மிஸ்ஸோட கதைச்சு நாங்கள் இன்னும் அதை பற்றி யோசிப்போம். ஓகே மிஸ் நன்றியா. சரி ஓகே ஓகே சார் தேங்க்யூ. ஓகே பிள்ளையர் பேரண்ட்ஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் ஜாயின் பண்ணினதுக்கு. ஓகே நாங்க இப்ப கிளாஸுக்குள்ள போவோம் பிள்ளைகளா. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரைட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ரைட் இப்ப சொல்லுங்க பிள்ளைகள். நாங்க லெசனுக்குள்ள போவோம். 1 மினிட் நாங்க ஒரு ரெஜிஸ்டரை மார்க் பண்ணிட்டு போயிடுவோமா. ரெஜிஸ்டர் மார்க் பண்ணுற பொறுப்பு யாருக்கு? நவிதனுக்கு கொடுத்தேன். நான் நவிதன் லேப்டாப் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னேன். ரைட் பாப்போம். ஓகே ஷிவானுஹா ரைட். அஸ்னி present miss. ஜெய்சன் அஞ்சலோ ஜூடித் ஹம்சன் நோ ஹம்சன் கார்த்திகேயன் ரைட். கேசிகா நோ. விதுஷாலினி நோ. சுவஸ்டிஜன் Khadija no. Sulakshan Navidan Vianisha is here. Yes Vianisha. Present miss. Shanushan Present miss.
Nerian, Susanna, no. Bharat, no. Pradeep, Yadushan, yes, no. Harishika, right. யதுஷன் ஏன் வாரே இல்ல சுலக்ஷன் தெரியுமா அப்பன் யதுஷனுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே மேடம். அவர் ஒரு நாள் வந்தார் மேடம், ஒரு கிளாஸ் வந்தார் தானே மேடம், அப்புறம் தெரியல மேடம். ஸ்கூல்ல நீங்க மீட் பண்ற இல்லையா ஸ்கூல் லீவ் மேடம் எனக்கு. லீவா ரைட் நோ மச் ரைட் ஓகே பிள்ளை சோ நாங்க இப்ப என்ன பார்த்து கொண்டிருக்கோம் லெசன் 2 பார்த்துட்டு இருக்கோம் அப்படித்தானே மிஸ் மிஸ் லெசன் 2ல ஃபைல் அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம் மிஸ். ஃபைல் அட்ரிபியூட்ஸ் எழுதிட்டமா நோட்ஸ் எஸ் மிஸ். எழுதி கொண்டுதான் போறோம் என்ன பிள்ளை விளங்கப்படுத்தி கொண்டு மிஸ் எழுதி கொண்டு போறேன் அப்படித்தானே பிள்ளை நாங்க விளங்கப்படுத்தி கொண்டு எழுதி கொண்டு போறோம் அப்படித்தானே மிஸ் கதைக்கிறது கேக்குதா எஸ் மிஸ். விளங்கப்படுத்தி கொண்டு எழுதி கொண்டு போறோம் நாங்க அந்த போர்ட்ஸ் ஒரு பார்த்துட்டோம் என்ன மிஸ். ஓகே ட்ரபிள் ஷூட்டில் எழுதினாங்களா என்ன ட்ரபிள் ஷூட் நோ மிஸ், கடைசியா ஃபைல் அட்ரிபியூட்ஸ் இந்த 5 டைப்ஸ் தான் பார்த்தோம். ப்ராப்ளம்ஸ் இது பார்த்தோமா இல்லையே இல்ல மிஸ். இல்ல மிஸ். நோட்ஸ் முன்னுக்கு எழுதி கொண்டிருக்கிறோமே ரைட் ஓகே நான் விளங்கப்படுத்திட்டேன் ரைட் ஓகே பிள்ளைங்களா சரி இதான் கடைசியா எழுதினோம் மிஸ். இதுதான் கடைசி எழுதினாங்களே ரைட் ஓகே ஃபைல் அட்ரிபியூட்ஸ் போட்டுட்டோம் அடுத்து எனக்கு சானுஷன் இருக்கா ஹெல்ப் பண்ணணும் மிஸ்ஸுக்கு தமிழ்ல எப்படி இருக்குதுன்றதை இருக்கா காட்டுறதுக்கா அப்படி தமிழ் மீடியத்துல உங்களுக்கு அப்படி போட்டிருக்கேன் இருக்கா ரைட் இப்பதான் பார்க்க போறோம் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் அதை வந்து டிவைட் பண்ண கம்ப்யூட்டருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் என்ன அதை டிவைட் பண்றோம் ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதாவது ஹார்ட்வேர் சார்ந்த ப்ராப்ளம் ரெண்டாவது சாஃப்ட்வேர் சார்ந்த ப்ராப்ளம் சாஃப்ட்வேர் சார்ந்த ப்ராப்ளத்துல 2 பிரிவா படிக்கிறோம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சார்ந்த ப்ராப்ளம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சார்ந்த ப்ராப்ளம் சரியா இது தமிழ்ல உங்களுக்கு போட்டு இருக்குதா சானுஷன் எஸ் மிஸ். கணினி சார்ந்த பிரசினம் அதை 2 வகையா பிரிச்சா வன்பொருள் சார் பிரசினம் மென்பொருள் சார் பிரசினம். மென்பொருள் சார் பிரசினத்தை வந்து 2ஆ பிரிச்சா பிரயோக மென்பொருள் சார் பிரசினம் பணி செயல்முறைமை மென்பொருள் சார் பிரசினம். ஓகே ரைட் அதுதான் பிள்ளைகள் போட்டுக்கொள்ளுங்க பாப்போம் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர்ஸ் அது முதலாவது ஹெட்டிங்கா போட்டுக்கொள்ளுங்க ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அதாவது பிரச்சனைகளும் அவற்றுக்கான வழிமுறைகளும் சரியா பிரச்சனைகளும் அவற்றுக்கான வழிமுறைகளும் சானுஷன் தமிழ்ல எப்படி ஹெட்டிங் போட்டிருக்கப்பன் கணினிகளில் எளிய பிரச்சனை சிக்கலையும் இனங்கண்டு நீக்கலும் பராமரித்தலும் மிஸ். ரைட் அதேதான் ஹெட்டிங் பிள்ளைகள் அதான் ஹெட்டிங் பிள்ளைகளா தமிழ்ல அதே போடுங்க ஹெட்டிங்க கலர் பென்சில்கள் யூஸ் பண்ணுங்க பிள்ளைகளா கலர் பென் ஹரிஷிகா கலர் பென்ஸ் இருந்தா கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி நோட்ஸ் வந்து அழகா இருக்கணும் மிஸ்ஸுக்கு சரியா ஓகே ரைட் எழுதிட்டு மிஸ்ஸுக்கு கிளாஸ் முடிய ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப வேணும் ரைட் ஓகே எழுதி முடிச்சிட்டீங்கன்னா put thumbs up
கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க பிள்ளைகள். மிஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியா முடிப்பு நேரா இன்னொரு கிளாஸுக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் இன்றைக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. கொஞ்சம் நோட்ஸ் தான் இன்றைக்கு எழுதுறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க வச்சதை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. Right, Shivanuka finish. என்ன போடுறது எழுத அப்படி Vianisha finish, Hasni finish. Finish ஓகே மேடம். finish பண்ணினாக்க thumbs up போடுங்க. ரைட், நான் மிஸ் பார்த்துட்டு இருக்கேன். ரைட், அப்ப நாங்க அடுத்தது போலாம். இது போர்ட் சுகர் பார்த்துனாங்கன்னா அடுத்தது நாங்க பார்க்க போறோம் ட்ரபிள் ஷூட்டிங் ஹார்ட்வேர் ப்ராப்ளம், அதாவது வன்பொருள் சார்ந்த பிரச்சனைகள். ட்ரபிள் ஷூட்டிங் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ். The computer does not function. இதுகள் இருக்குதா ஷானுசன்? Yes, miss. Right, okay, yeah. Computer does not function, the keyboard does not work, the mouse does not work, the monitor does not display, the speakers do not function, network connection does not work. Right? இதுகளுக்குரிய தமிழ் கருத்து தெரியலைன்னு சொன்னா கேளுங்க பிள்ளை. ஓகேயா? தமிழ் கருத்து தெரியலைன்னா கேட்கலாம். Finish, miss. Finish teacher. ரைட், முடிச்சிட்டீங்கன்னா ஒரு thumbs up. இல்ல டீச்சர். அதான் முடிச்சிட்டீங்கன்னா பிள்ளை thumbs up போட்டீங்கன்னா மிஸ் தெரியும் எத்தனை பேர் முடிச்சிட்டீங்க எத்தனை பேர் முடிக்கலையாண்டு. ஓகே மேடம். அது பழக்கத்துல இருக்க வேணும். சரி, இது முடிச்சிட்டீங்கன்னா டக்குனு thumbs up போடணும்.
பரீட்சைக்கா முடிச்சிட்டீங்களா? பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறீங்க? ஒன்னும்